நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அங்க என்ன சீமன் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை வந்து அவர் சீமன் சார் வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுறாங்க. கான்ஃபார்ம்ல எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் டார்கெட் பண்றது, ஒருத்தவங்க ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து டீஃப்ரேம் பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணணுமோ அதெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவன் இல்லீகல் மேட்டர் பண்ணிட்டு பொம்பளைங்க நிறைய பேரை ஏமாத்திட்டு நிறைய பொண்ணுங்க கேஸ் எல்லாம் இருக்குங்க. எப்படி இவரெல்லாம் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. சென்னை பூந்தமல்லி கரையாஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் ரிஹானா பேகம். இவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட சின்னத்திரை சீரியல்களில் நடித்திருக்கிறார். இவருக்கும் ராஜ் கண்ணன் என்பவருக்கும் நட்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ரிஹானா பேகம் தன்னிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக ராஜ் கண்ணன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். ஆனால் ராஜ் கண்ணனின் புகாரை முற்றிலும் மறுத்த ரிஹானா பேகம் ராஜ் கண்ணன் மீது புகார் அளித்தும் இதுவரை பூந்தமல்லி காவல் நிலையத்தில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஆவடி காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் பங்கேற்று கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரியிடம் புகார் அளித்திருப்பது மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கூடுதல் ஆணையரோ உடனடியாக இதுகுறித்து விசாரணை செய்து அடுத்த குறைதீர் முகாமில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிஹானா பேகம், என் தோழி மூலமாக அறிமுகமான ராஜ் கண்ணன் என்னுடைய சிறு வயது முதல் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை ரெஸ்ட்ரோ பார் துவங்க முதலீடாக பெற்று அதில் வருமானம் ஏதும் காட்டாமல் நஷ்டமடைந்து விட்டதாக கூறி 15 லட்சம் ரூபாயை ஏமாற்றிவிட்டார். இதனை கேட்கவே என் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னை அசிங்கப்படுத்தி வருகிறார் என்று கூறினார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என் பணம் நான் 1 வருஷமோ 2 வருஷமோ நான் இந்த நடிச்செல்லாம் சம்பாதிக்கலங்க. 14 வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காசு சம்பாதிச்சேன். நர்ஸ் வேலைக்கு போனேன். அங்கேயே போய் ஹோம் நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுல நான் மெஷின் எடுத்துட்டு சம்பாதிச்சேன் 5 வருஷமா. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த பணம் நான் சம்பாதிச்சேன். ஈஸியா ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னா நான் ஏமாந்து போயிடுவேனா? அந்த பணம் என்கிட்ட வரணுன்றதுக்காக தான் அவன் நம்பிதான் என்னை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சான் ஃபைனான்ஸ்லியா. நானும் நம்பிதான் அதுல இன்வெஸ்ட் பண்ணேன். கடைசியில அவன் லாபத்தை காமிக்கல, நஷ்டத்தை தான் காமிச்சான். மேலும் ராஜ் கண்ணன் என்பதே அவரது போலி பெயர். அவரது உண்மையான பெயர் அழகர்சாமி என கூறிய நடிகை ரிஹானா பேகம், அழகர்சாமி எனும் பெயரில் பல காவல் நிலையங்களில் புகார்கள் உள்ளன. இதனால் தனது பெயரை ராஜ் கண்ணன் என மாற்றிக்கொண்டு அதற்கு ஆதார், பான் என பல்வேறு அடையாள அட்டைகளை பெற்று கணவரை பிரிந்த பெண்களை குறிவைத்து ஏமாற்றி வருகிறார் என பகீர் குற்றச்சாட்டுகளை கிளப்பியுள்ளார். அழகர்சாமின்றவன் வந்துதான் அவன் பேரு, ஒரிஜினல் பேரு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாமே மாத்தி ராஜ்கண்ணனா மாத்திக்கிட்டான். அவன் தன்னோட உருவத்தையே மாத்தினா, ஐடென்டிஃபையே மாத்திக்கிட்டான். அவனே அவன் வாயால சொல்றான். அவன் கசனும் அவனும் ஜெயிலுக்கு போயிட்டு உள்ள ரிலீஸ் பண்றாங்க. அவன் கசன் சொல்றான்னா நான் வெளியே போலன்னா, இவன் சொல்றான் ஏகபோக வசதி உள்ள இருக்கும்போது நான் வெளியே வரமாட்டேன்ட்டு அவன் சொல்றான். கசன்னு சொல்லி சிரிக்கிறான். கொஞ்சத்துல ஜெயில இருந்து வெளியே வர மாட்டேங்கிறானா? அவன் தொழில் அதிபர் எல்லாம் கிடையாதுங்க, சாதாரண ஏஜென்ட். இந்த லேடிஸ் வச்சு வியாபாரம் பண்றது. அவங்க கூட இருக்கவங்க என்கிட்ட சொன்னாங்க, அந்த டிராவல்ல நான் பைனான்ஸ் பண்ண பாத்தீங்களா, அப்பப்போ ரெஸ்டோ பாருக்கு என்ன கூட்டு வருவான். அந்த டிராவல்ல வந்து அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவன் பொம்பளை மாட்டினா ஒண்ணு வியாபாரம் பண்ணிடுவான், இல்லன்னா அந்த பொம்பளை கிட்ட இருக்கிற காசு வந்து பறிச்சிடுவான், 2 வேளை ஸ்ட்ராங்கா பண்ணுவான், நீ யார் பெத்த பிள்ளையோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமான்னு எல்லாரும் எனக்கு காது கடிச்சிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து பேசிய ரிஹானா, திருமணமாகி சிங்கிள் பேரண்டாக இருக்கும் பெண்களை குறிவைத்து வலைவீசி அவர்களை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏமாற்றி வருகிறார். தெரியாமல் மாட்டிக்கொண்டு எனது பணத்தை இழந்துவிட்டேன் என கூறியவர் அடுத்து சொன்னதுதான் பலரையும் ஆச்சரியத்தில் வாய்விளக்க வைத்தது. எனக்கு தெரியாமலேயே தாலி கட்டிவிட்டார் என்பதுதான் அது. மேலும் கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தியதாகவும் அதற்கு ஒத்துழைக்காததால் தான் பணம் ஏமாற்றி விட்டதாக பூந்தமல்லி காவல் நிலையத்தில் தன் மீது புகார் அளித்து தனது பெயருக்கு களங்கம் விளைவித்ததாகவும் கூறியுள்ளார். இந்த பணத்துக்காக தான் இவன்கிட்ட எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஒரு கட்டத்துல இவன் எனக்கு கண்ணை மூட வச்சு தாலி கட்டினாங்க. எனக்கு அது விருப்பமே இல்ல. அன்னைக்கு நைட்டு தான் வலுக்கட்டை கூட்டு போனேன். என்னை அபியூஸ் பண்ண. அதனால தான் நான் கிளம்பி போயிட்டேன் மறுநாள்.
இப்படி ராஜ்கண்ணன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வீசிய நடிகை ரிஹானா பேகம் அடுத்து சொன்னதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி பிரச்சனை ஏற்பட்ட போது சீமானை டார்கெட் செய்து அவரிடம் பணம் பறிக்க ராஜ்கண்ணன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இளம் பெண்களுடன் சீமானை தொடர்புபடுத்தி அதனை வைத்து மிரட்டி பணம் பறிக்க முயன்றதாகவும் பல்வேறு அதிர்ச்சி குற்றச்சாட்டுக்களை வீசியுள்ளார். அப்போ சீமான் சார் விஜயலட்சுமி மேட்டர் வந்தது இல்லைங்க, அப்போ இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு டார்கெட் அவன் போடுறான். என்னன்னா, இந்த விஜயலட்சுமி மேட்டரை எவ்வளவு கமெண்ட், அந்த மீம்ஸ், இந்த மாதிரி ட்ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாம் அவன் ஸ்கெட்ச் போடுறான். இதுல கான்கால் வேலை 3 பேர் கான்கால்ல, அந்த விஜயலட்சுமி அவங்க எல்லாம் கிடையாது அந்த லைன்ல. இவன் கான்கால்ல எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் டார்கெட் பண்றது. ஒருத்தவங்க ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம் டீஃப்ரேம் பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணணுமோ அதெல்லாம். ரெண்டாவது, அவனுக்கு என்ன டார்கெட் தெரியுமா? எவ்வளவு பணம் தெரியுமா? அவனுக்கு 80 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்றதுக்காக மேட்டர் நடக்குது. அங்க என்ன, சீமான் சாருக்கு ஏதாவது ஒரு பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை அவ சீமான் சார கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுறாங்க. சோ இந்த மாதிரி பண்ணா உனக்கு ஒரு 80 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்ட்டு. அந்த 80 லட்சம் ரூபாயில 60 லட்சம் ரூபாய் எனக்கு பிளாட் வாங்கி கொடுப்பானா, 10 லட்சம் ரூபாய் இன்டர்வியூ பண்ணுவானா. இந்த விஷயங்கள் எல்லாம் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இது மட்டுமல்லாமல் ராஜ்கண்ணன் சின்ன திரையில் மின்னல் பெயர் கொண்ட பிரபல நடிகையிடம் பழகி அவரது விவாகரத்திற்கு காரணமாக இருந்ததாகவும் ரிஹானா பேகம் கூறியுள்ளார். தற்போது இன்னொரு பெண்ணையும் ஏமாற்றி பணம் பறித்து வருவதாகவும் அவரை உடல் ரீதியாக பயன்படுத்தி வருவதாகவும் ராஜ்கண்ணன் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். மேலும் ராஜ்கண்ணனுடன் இருந்த புகைப்படம், சாட்டிங், ராஜ்கண்ணன் பேசிய வாய்ஸ் மெசேஜ்கள் என பல்வேறு ஆதாரங்களை செய்தியாளர்களிடம் காண்பித்து தான் எந்தவித தவறும் செய்யாமல் பணத்தை இழந்து தனது பெயர், நடிக்கும் வாய்ப்பு, வாழ்க்கை, வேலை என அனைத்தையும் பறிகொடுத்துவிட்டு நிற்பதாகவும் வேதனை தெரிவித்தார். பூந்தமல்லி காவல் நிலைய போலீசார் முறையாக இந்த புகாரை விசாரிக்காமல் ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொள்வதாகவும் ராஜ்கண்ணன் மற்றும் பாதிக்கப்பட்ட தன்னையும் அழைத்து உரிய விசாரணை நடத்தி தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சீரியல் நடிகையின் கதை இப்போதைக்கு முடியாது போல, சீரியலை போலவே தொடரும் போலிருக்கிறது என இணையதளவாசிகள் கமெண்ட் அடித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஆவடி செய்தியாளர் விக்னேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.